கல்யாணம் ஐயோ எனக்கு வெக்கமா போ அதான் நல்லா உயிப்பா காலில் வாங்குவேன். போ 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 கல்யாணம் பண்ணுவதற்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஏய் ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணு போதும்ல. ட்ரெஸ் எல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ரெண்டு பேருமே தான். ரெண்டு பேருக்குமே தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குப்பா. 6:45 கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்றது, தூக்கம் இல்லை நைட்டு, அதனால லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அவசரம் அவசரம். நேத்தே என்ன சாப்பாடுன்னு முடிவு பண்ணி காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சாச்சு. இதை கட் பண்றதுக்கே 7 மணி நேரம் ஆயிடுச்சு. அது என்னது, எக்கு ஃப்ரைட் ரைஸ். அதனால இன்னைக்கு அது கொஞ்சம் ஈஸி தான், ஆனா இதை கட் பண்றதுதான் கஷ்டம். இந்த முட்டைக்கோசு, கேரட்டு, அப்புறம் கொடை மிளகாய், அப்புறம் இது என்ன பீன்ஸு, வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம தலைவருக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. மணிகண்டனுக்கு மணி வந்து கரெக்டா 7:10 ஆக போகுது. 7:30க்கு பஸ்ஸா. அதனால வந்து அவனுக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து கிடையாதுன்னா அதை ரெடி பண்ண முடியாது. அதனால இங்க பாருங்க, தக்கடி புள்ளின்னு என்னமோ வெங்காயம், அந்த இது கேப்சிகம் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வைக்கிறேன். அது வந்து நல்லாதான் இருக்கும். உருளைக்கிழங்கு சாப்பாடுங்கிறதுனால உருளைக்கிழங்கு இது தொக்கு. அது வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும், இது கொஞ்சம் கிரேவியா இருக்கும், அவ்வளவுதான். இவனுக்கு இதை நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சாப்பாடு இல்லாம போயிடுவான், அப்புறம் சரி வராது. அதனால இதை ரெடி பண்ணிட்டேன். ரைஸ்லாம் ஃபர்ஸ்டே வடிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து தோசை பசங்களுக்கு ஊத்திக்கிட்டு இருக்கேன். என்ன நேரத்துல எவ்வளவு இத கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம கார சட்னி, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, அப்புறமா இந்த தக்காளி. அம்மா என்ன சாமி பண்றது? அம்மா ஷார்ப் பண்ணீங்களா? காலையிலே ரத்தக்காவை வாங்கிட்டீங்கல்ல, நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். இன்னைக்கு பறக்குது. இங்க இருக்கிறது அந்த அடுப்புல, அந்த அடுப்புல உள்ளது இந்த அடுப்புலன்னு. அஞ்சரைப்பட்டியில உள்ள மிளகை தவிர பாக்கி எல்லாத்தையும் போட்டுட்டேன். அது சீரகம், பெருஞ்சீரகம் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, குடமிளகா, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு. இதுல தூள்னு பார்த்தா காரத்தூளும் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். அது எப்படி வரும்னு தெரியல. தோசை ஆசனிக்கும், அவ்வளவுதான்ப்பா தோசை. மணி என்ன குளிக்கிறானா? இன்னும்மா குளிக்கிறான்? பாத்ரூமே இல்ல காதியா நம்ம வீட்டுல. 1க்கு 4 பாத்ரூம் இருக்கு, ஆனா எல்லாம் ஒரே பாத்ரூம்ல தான் குளிக்கும். இப்பதான் திட்டி பாப்பாவும் தம்பி மேல் பாத்ரூம்ல குளிச்சு வந்துடுறது. அவ்வளவுதான். தோசையை ஊத்தியாச்சு. இப்ப வந்து அடுப்பு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கை எரியுதுங்க. நம்ம வந்து இரும்பு கடாயை போட்டுப்போம். ஐயோ தோசை, அவனுக்கு இது முட்டை ஊத்தலையே, இதுலயே ஊத்தி தந்துட்டா. எண்ணெய் ஊத்தி முட்டை அவனுக்கு தொட்டுக்க இதுலயே ஊத்தி முட்டை ஆம்லேட் போட போறேன். போடுறேன் பாருங்க. முதலில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கொள்ளவும். எந்திரிச்சு. ரொம்ப பொடிசா பெருசாலாம் அரிஞ்சு போடக்கூடாது, ரொம்ப பொடிசா போட்டேன். பாருங்க, இது எந்த மெத்தட்ல செஞ்சேன்னா, நம்ம இறால் தொக்கு செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சேன். நல்லாதான் வந்திருக்கு. இதை வந்து இதுல கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கிட்டேன். நீங்க செய்ய போறது கிடையாது, அப்படி ஏதாவது இல்லைங்கிற பட்சத்துல டக்கடி பொடின்னு இதை செஞ்சிடலாம். வரும்ல இதுல ஆம்லேட்டு. இதுல கொஞ்சம் வந்து சால்ட்டு, கொஞ்சமா பெப்பர். அங்கங்க வெடிக்குது. இதை கொஞ்சம் வந்து அப்படியே தூக்கி அப்படியே பிடிச்சோன்னா அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே வந்துடும். இது பாருங்க, ஊத்துற எண்ணெய் அப்படியே வந்துட்டு பாருங்க. இவ்வளவுதான் ஊத்துனா அது அப்படியே வந்துருச்சு. இருந்தாலும் இதுல எண்ணெய் இருக்குன்னா அவசரத்துக்கு என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கிட்டு, இது ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் தான் ஆகும். எப்பயாவது தானே, 2 வாரத்துக்கு ஒரு தடவை தானே, அதனால வந்து அது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து அந்த எண்ணெய் காயறதுக்குள்ள இவனுக்கு சாப்பாடை ரெடி பண்ணிடும். இங்க நம்ம பானை
இல்ல கொஞ்சம் சுடுது, காரம் கம்மியா தான் போட்டுருக்கேன். புதுசு புதுசா சாப்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தாய்மார்களை தவிர்த்து வேற யாராலையும் முடியாது. இதுக்கு தொட்டுக்கையே தேவையில்லைங்க, இதுக்கு தொட்டுக்கையே தேவை கிடையாது. இங்க பாருங்க, எல்லாம் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. இதை விட என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம் மாதிரியா? எனக்கு வச்சிரும். வச்சு நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் பண்ணுவேன்னு நான் சொல்ல மாட்டேன்பா, உண்மையா வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஒண்ணுமே கிடையாது, காரத்தூள் கரம் மசாலா மட்டும் தான் போட்டா அந்த குடமிளகாய் நச்சக்கு நச்சக், அப்புறம் உருளைக்கிழங்கோட பச்சக்கு பச்சக்குன்னு எல்லாம் சூப்பரா இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணுங்க, ஈஸியான லஞ்சு. அவ்வளவுதான், லஞ்சு கட்டிட்டோம்ப்பா. சமையல் செய்ய ரெடி. அதான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பசங்க 3 பசங்க தான், 3 பசங்களுக்கு முட்டை வசா இருக்கணுமா? 3 பசங்க தான், அதுக்கு இவ்வளவா செய்யணும்? பரவாயில்ல, என் அத்தைமார்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஒரு 5 முட்டையை உடச்சு ஊத்திப்போம். பார்த்து ஊற்றணும், எண்ணெய் மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. முட்டை அது தெரியும், ஆனா போட்டு குடுக்கறதுக்கு உங்களை தவிர 4 முட்டை தான் ஊத்துறோம், போதும். இதுல வந்து சால்ட் போட்டு, உப்புலாம் கொஞ்சமா போடணும். இருங்க, இப்படிதான் செய்வாங்க. அந்த புடி வச்ச மாதிரி அதை வாங்கி கொடுங்க, அப்புறம் ரைஸ் போடுற மாதிரி இருக்கும். இது தனியா எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நீங்க ரைஸ் போட்டீங்களா? அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப ரஃபா இல்லாம கொஞ்சம் தல்க் புல்குன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து இந்த முட்டையை எடுத்து வச்சுப்போம். அப்பதான் வந்து இதா இருக்காது, எல்லாம் வரட்டி மாதிரி ஆயிடும். முட்டை வந்து மறுபடியும் எண்ணெய், இதுக்கு மேல எண்ணெய் ஊற்ற மாட்டோம். அவ்வளவுதான், கொஞ்சம் எண்ணெய் காயிட்டும். அதிக பேர் வந்து நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம் இல்லையா, அதுல வந்து இலக்கியா உங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் தானே, வாழ்த்துக்கள்னு சொன்னீங்க. என்னத்த சொல்றது, ஆனா வந்து நம்ம சேனல்ல வந்து சின்ன பசங்களும் பாக்குறதுனால நான் ரொம்ப விரிவாக்கமா சொல்ல விரும்பல, அதனால நாசுக்கா நான் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஐயோ எனக்கு வெக்கமா. ஏமா போ, கிளம்பிட்டு வா, போ போ போ, அதான் நல்லா உன்னிப்பா காதுல வாங்குவ, போ போ போ. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆனியனை போட்டுக் கொள்வோம். வெங்காயம் அதிகமா இருக்கோ? எல்லாத்தையும் போட்டா? ஒரு வெங்காயம் தான், அது ரொம்ப ஸ்லைஸ் பண்ணனால அப்படி இருக்கு. ஐயோ, ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு போடணும். இங்க பாருங்க, நம்ம சாப்பர்ல அடிச்ச பூண்டு, இந்த கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு பூண்டை எண்ணெயில போட்டு கழிச்சுதான் போடணும் போல. பூண்டை ஃபர்ஸ்டே போட்டிருக்கணும். சரி, நல்லா அதோட ஸ்மெல் இதாகட்டும், வதக்கிப்போம். சரி, இப்ப நம்ம கதைக்கு வரும். இப்ப என்ன ஒண்ணுன்னா, வந்து முந்தா நேத்து அண்ணி பசங்களுக்கு பர்த்டேவா, அதாவது இதை கேட்டவங்கலாம் வந்து தீவிரமா நம்ம லவ் ஸ்டோரி பார்த்தவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு தெரியாது, ஒண்ணு விடாம பார்த்தவங்களுக்கு தான் இது தெரியும். அவங்களுக்காக முந்தா நேத்து வந்து அண்ணி பசங்களுக்கு பர்த்டேவா, அண்ணி பசங்க பிறந்து, அன்னைக்கு குழந்தை பிறந்து 3வது நாள் வந்து எங்களுக்கு வந்து 3வது நாள் வந்து என் கணவர் வந்து கல்யாணம் பண்ணுவதற்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து என்ன பண்ணோம், அவங்களுக்கு அவங்க சைடு வந்து அவங்க ஒரே ஒரு ஆண்மகன், எங்க சைடு வந்து நான் வந்து ரொம்ப தவம் இருந்து பெத்த பொண்ணு இல்லையா, அதனால நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம், நாங்க 2 பேரும் இல்ல, என் கணவர் வந்து பெரியவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, வாய்ப்பு நம்ம கொடுக்கல. அதனால வந்து இலக்கியா, நான் வந்து முன்னாடி நின்று எப்படி நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டியோ அந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம் அப்படின்ட்டு
வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்ப ஒரு வார காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் பிளான் போடுறாரு மாஸ்டர் மைண்ட்ல. அந்த மைண்ட் நினைச்சுதான் முடி பாதி கொட்டிட்டு போல இருக்கு. பிளான போட்டாரு. பிளான போட்டு எல்லாமே முடிவு பண்ணாங்க. கோயில்ல மேரேஜ் பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம் முடிவு பண்ணாங்க. அதாவது சாரி எல்லாம் எடுத்து மாலை போட்டு பூலாம் வச்சு, அதாவது கல்யாணம் போட்டு மாதிரி செட்டு நகைலாம் போட்டு அப்படி பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த நடக்கல. இறைவன் அதுல இப்படிதான் உங்களுக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும். அதனால நம்ம திருமணம் நேத்து, அதாவது 26 இல்ல ஜூனு, ஜூலை 3 அதுதான் என்னுடைய திருமண நாள். வாழ்த்துக்கள் முன்னாடியே சொன்ன சகோதரிக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இதை சொல்லாமலே இருக்க முடியல. உங்கள்கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அதனால சொல்லிட்டேன். அதாவது சோசியல் மீடியான்னு வந்தா பர்சனல்னு ஒண்ணுமே வச்சுக்க முடியல. எல்லாத்தையும் ஓப்பனா தான் சொல்லணும். அதனால நம்ம சொல்லாமலே இருக்கக்கூடாது. சில பேர் இது கல்யாண நாளை மறைக்கிறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு நினைப்பீங்க. அதனால அப்படிலாம் கிடையாது. நம்மளோட கல்யாண நாள் ஜூலை 3 தான். ஆமா, இங்கேதான் நிக்கிற குசும்பு காய். போ, என்ன வேணும் உனக்கு? எனக்கு மணி ஆயிடுச்சு. நீ சிம்மிச போட்டா போடு, போடாட்டினா போ. அவ்வளவுதான்ப்பா. வெங்காயத்தை வதக்கியாச்சு, பூண்டையும் போட்டாச்சு. இப்ப நம்ம முட்டைக்கோசு எல்லாமே அப்படிதான் அரை வேக்காடா தானே இருக்கும். அத்தையும் போயிட்டானா? அத்தை இன்னமாதான் சாப்பிடுறான். மணி ஆயிட்டு இன்னும் பிடிச்சிருப்போம் போய். டைம் நாங்க நம்ம சால்ட் போட்டுப்போம். நம்ம சாப்பாட்டுலயும் உப்பு போட்டுதான் வடிப்போம். அதனால இதுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட். பத்துலன்னா நாங்க அப்புறமா போட்டுக்கிறோங்க. முட்டையிலயும் சால்ட் போட்டிருக்கேன். ஒரு கிண்ணத்துல இப்படி தண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். எட்டக போய் அங்க போய் கழுவ வேண்டியதா இருக்கு. அம்மா இங்க எதை தொடுறேன். இதை லைட்டா வதக்கணும். ரொம்ப வதக்கணும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கசக் கசக்குன்னு இருந்தா நல்லா இருக்கும். காவியாமா இங்க வாங்க. இது சோயா சாஸ், டொமேட்டோ எல்லாத்தையும் எங்க இருக்கு அது குளிச்சுட்டு வா வா வா. அதிக பேர் உங்க பொண்ணுக்கு மட்டும் வேலை சொல்லி தரீங்க சிஸ்டர், காவியாவுக்கு வேலையே சொல்லி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. காவியா நான் இல்லைன்னா ஒரு குடும்பத்தை பொறுப்பையே ஏத்து நடத்தும். வீடு கூட்டுறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், தோசை ஊத்துறதா இருக்கட்டும், சட்னி அரைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பா செஞ்சிடும். அது இப்ப இது ஸ்கூல் டைம் ஏன் காவிய நெஞ்ச பிடிக்குது. உண்மையா சொல்றேன், எல்லா வேலையுமே அது கத்து கொடுத்துறேன். என் மகள் வளர்வதற்கு முன்னாடி வளர்ந்த பொண்ணு அது. அதனால அப்படிலாம் பார்க்க மாட்டேன். அதுவும் ஒரு வீட்டுக்கு போய் வாழ போற பொண்ணு. அதனால சப்பாத்தி சூப்பரா போடும். தொக்குமே வச்சு அவங்க அண்ணனுக்கு. என்னது மணிகின்ற சீக்கிரம் மணிகண்டனுக்கு ஒரே புன்னகையா இருக்கு. காவியம் சொல்ல. அதனால எல்லா வேலையுமே காவியா சூப்பரா செஞ்சிடும். அது தனியால ஒரு குடும்பத்துல நடத்துற அளவுக்கு அதை நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என் மகள் இப்பதான் வளர்றா இல்லையா. அதாவது 4வது 3வது வரைக்குமே பாப்பாவை லைட்டா வேலை விடுவேன். இப்ப 5வது வந்துட்டதுனால கொஞ்சம் ஹெவியா விட்டுட்டு இருக்கேன். அடுத்தது 6வது 7வது எல்லாம் அவங்களுமே சட்னி அரைக்கிற அளவுக்கு வச்சுப்பேன். இப்ப தோசை எல்லாம் ரோஸ்ட் மாதிரி போடும் குட்டிமா. ஆம்லேட் ஊட்டும், அப்புறம் என்னது கலக்கி எல்லாம் போடும், எல்லாமே போடும். அன்னைக்கு இது செஞ்சுட்டு வந்துச்சு. உனக்கு தெரியுமா காவியா? மோமோஸ். இப்போ இடையில மோமோஸ் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. மோமோஸ் மைதா மாவு வச்சு கொழுக்கட்டை மாதிரி வச்சு உள்ள ஒண்ணுமே இல்ல, ஸ்டஃபிங் இந்த கேரட்டும் பீன்ஸையும் வச்சிருக்கேன். என்னமோ போட்டு வதக்குறது, சோயா சாஸ் எல்லாம் போட்டு வதக்கி. ஆனா உள்ள மாவு மட்டும் வெளியில இவ்வளவு இருக்கு. உண்மையா நான் அம்மா வென்றது கொடுத்துச்சு. அம்மாடி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா, இதை போஸ்டர் தான் ஒட்ட முடியும், வாயில வச்சா கொலக்குன்னு ஒட்டிக்குதுமா பல்லுல எல்லாம். அப்பாவை எழுப்பி கொடுன்னா அப்பா தூங்குனாங்க. அம்மா தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளவுதான் போதும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸை கொட்டிப்போம். அவ்வளவுதான்ப்பா. இதுல நம்ம ரைஸ் கொட்டிப்போம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த முட்டையை போட்டுப்போம்.
நம்மள்ட்ட வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இல்ல, நேத்தி மயிலாடுதுறையில வாங்கிட்டு வந்தான்னு பார்த்தா மறந்துட்டேன் நான். அதனால நம்ம ஊர்ல இல்ல, நீங்க எந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சோயா சாஸ், அந்த சாஸ்லாம் ஏன் அது வந்து குடிமா வேணான்னுட்டேன் அன்னைக்கே. இது போடணும்ல லைட்டா வந்து, நம்ம பசங்களுக்கு வந்து இப்படி சாப்பிட்டா பிடிக்காது, லைட்டா அந்த கரம் மசாலா எல்லாம் போட்டு கலரா இருக்கணும். உங்களுக்கு விலைய வேணும்னா இதோடய நீங்க முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதா வேணும். நீங்க சொல்லலைன்னா நான் மறந்துருப்பாங்க. லைட்டா காரத்தூள், அதுக்கப்புறமா பெப்பர், அவ்வளவுதான். எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது நீங்க போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் வந்து இப்படிதான் செய்வேன். டொமேட்டோ சாஸ் இதுலயே ஊத்திட்டா குட்டிமாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, தனியா கொடுத்தா சாப்பிடுது. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன அடுத்த வேலைன்னா இந்த சட்னிய வதக்கணும். இத தூக்கி இந்த பக்கம் வைக்கணும். அடுத்தது தோசைக்கல்லை போடணும். ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் அவ்வளவுதான்ப்பா. இதுல என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா பிரெட்டை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண போறேன். இங்க பாருங்க, இதுல வந்து சுகர் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடயே முட்டை. 3 பேருக்கு ஸ்நாக்ஸ் இது. காவியா, தர்ஷன், தர்ஷிகா. அவ்வளவுதான். அது கூட நம்ம கொஞ்சமா பால் சேர்த்துக்கணும். எங்கள்கிட்ட பீட்டர் இருக்குன்னு காட்டும் தருணம் இது. ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணு போதல. பயமா இருக்கு, பல வருஷமா ஆச்சு கேக் எல்லாம் செஞ்சு. கேக் எல்லாம் செஞ்சு பல வருஷம் ஆச்சா, அதனால வந்து கொஞ்சம் இதா இருக்கு. நல்லா அடிச்சுப்போம். மாமா ஏலக்காய் போடு. ஒரு கரண்டிய வச்சு கலக்குன்னு கலக்கிறதுக்கு இது பீட்ரு ஒரு கேடு. பிச்சு போடு, அப்படியே பிச்சு பிச்சு போடுமா, அப்பதான் அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இன்னும் பாப்பாவுக்கு தலை பின்னி விடணும். தண்ணி தோசை வச்சு சாப்பிடு. ஹாட் பாக்ஸ்ல இருக்கு பாரு, சட்னி ஜார்ல இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் பட்டுடுச்சா அவ்வளவுதான். போதுலங்க, போதுல. நான் போட போறேன். நான் எப்பெல்லாம் போட வேணாமா, போடு போடு போடு. அவ்வளவுதான்ப்பா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக்கு செய்யணுங்க. நான் சாமி ஸ்கூல் கிளப்பும் போது அப்புறம் எப்படி இருக்கும். கேக்கு செய்ய போறேன். நம்ம இது திருமண நாளுக்கு நம்மளே கேக்கு செஞ்சு நம்மளே வெட்டுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஏன் ஃபர்ஸ்ட் வாய் உங்களுக்கு தான். உங்க வாயை மூடுங்க. இது வந்து இப்போ உடனே லஞ்ச் பேக் பண்ணல, லைட்டா சூடு ஆறட்டும். சூடாதான் இருக்கு, இன்னும் புகை வருது தெரியுதா. தம்பி சாமி குட்டிமா நீங்க சாப்பிடலாம். போங்க போங்க போங்க. ஹாட் பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டு போங்க. ஹாட் பாக்ஸ் சட்னி காவியா வச்சிருக்கு, சட்னி போ. அதான், இத வந்து அப்படியே ஒன்னொன்னா டிப் பண்ணி போட வேண்டியதான். இதே நம்ம பால் சேர்த்து இருக்கிறதுனால எப்படி நிக்கிறாரு பாருங்க, சூப்பரா இருக்கும் பால் சேர்த்து இருக்கிறதுனால. போமாம்மா, உனக்கு தலை பின்னணும். அவனாவது கிளம்பிட்டான். டைம் ஆயிடுச்சு. கவிய செல்ல எடுத்துருவா. ஏழே முக்காலா? ஐயோ, அங்க பாருங்க, டைம் 7:45. 7:45. என்ன காமிக்கிறேன்னா இதோ பாருங்க, டைம் 7:45. நீ நில்லுமா, நீ நில்லு. புடி ஓடுங்க. அப்படியே வளைஞ்சு பேக் பண்ணி தரேன், எடுத்துட்டு போயிடலாம். தோசை கரண்டின்னு ஒண்ணு வாங்கினீங்க எங்க? இந்த ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. இது வேற ஒரு கிடிக்கு. கப்பலா எடுங்க வா.
அப்படிங்க எடுத்து வை. இது வந்து கொஞ்சம் கொத்து பிரெட் சரியில்லை, பிரெட் சரியில்லை. ஏ வா கவியா, நிக்கிது பாரு. இங்க வை, இங்க வை, இந்த பக்கம் வை, அந்த பக்கம் வை. நெய் இங்க வச்சேன். போதும். போருதான். கவி கவி எடுத்து வை கவியா, உனக்காவது பேக் பண்ணு. மணி ஆயிட்டு, உனக்கு தான் ஸ்டார்ட் வரும். அப்பா இப்ப காவியா காவியான்னு சொல்றேன்னா, குட்டிமானினா குட்டிமான்னு சொல்லுவேனா, குட்டிமாவை அதிகமா வேலை விடுறீங்க அப்படின்னு சில கமெண்ட் வரும். இப்ப காவியா காவியான்னு சொல்லுவேன்னா, நீங்க காவியாவை அதிகமா வேலை விடுறீங்க அப்படின்னு. காவியா வந்து காலையில எழுந்துச்சு ஏதாவது முடிக்கல, ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னா காலையில எழுந்துச்சு முடிக்கும். அதனால அதிகபட்சம் கிச்சனுக்குள்ளேயே வராது. சாப்பிடவும் ஸ்நாக்ஸ் அது லஞ்ச் எடுத்துட்டு போகும் தான் வரும். எடுத்துட்டு போ. இன்னும் கொஞ்சம் வெயி. எவ்வளவு சாப்பாடு வெயி, இன்னும் கொஞ்சம். இந்த பிள்ளைங்க அதுக்கு முன்னெல்லாம் எவ்வளவு வச்சு கொடுத்தாலும் எடுத்துட்டு போவாங்க. இப்ப லஞ்ச டைம் பத்த மாட்டதுனால அள்ளி 4 வாயா சாப்பிடணும் கவியா. இப்பெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப அப்படியே திருண்டுதான். அப்பெல்லாம் இருந்தா நம்ம உடம்புதான் கவியா இதாகும் சொல்லிட்டேன். வேற இத போட்டுறேன். அது சில்லி தான் பிடிக்கும். இது சாச ஊத்து. எதுல? அதுலதான் 2 பேருக்குமே தான் ஊத்து. 2 பேருக்குமே தான். ரெண்டுமே டொமேட்டோ தான் சாப்பிடும். தர்ஷன் கொஞ்சம் நிறைய ஊத்து. டொமேட்டோலயே குளிப்பான் தம்பிந்தா. ஆட்டோ ஓடு 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 ஓடு. ஆட்டோ வந்துருச்சு காவியாக்கு. தம்பி தம்பிந்தா, தர்ஷன் இந்தா, நூறுக்கு பேர் எடுத்துட்டு போ. இது வராது. ஏங்க நீங்க பாருங்க, குட்டிமா போய் தலையை பின்னி விடுற மணி ஆயிடுச்சு. இல்ல புள்ள சாப்பிடாம போதே, அதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தோசை வச்சு சாப்பிடுமான்னு சொல்லிட்டுதான் நான் அந்த பிரெட் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வந்து பாக்குறேன் இப்படி கொதறி போட்டுடுச்சு. அடுத்தது சரி தலையெல்லாம் பின்னி விட்டுட்டு கொஞ்சமா ரைஸ் போட்டு ஊட்டலான்னு பார்த்தேன். 2 வாய் தான் ஊட்டிக்குச்சு. அப்புறம் போயிடுச்சு. அது என்ன பண்றது, இதை வீணாவும் ஆக்க முடியாதா. சாண்டிக்கு போட்டா சாண்டி தோசை எல்லாம் சாப்பிடாது. அதனால வந்து என்ன பண்றது, டெஸ்பின் ஆகிய நான் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுதான். இப்படியே வீணா போதேன்னு சொல்லியே சாப்பிட்டு பல தாய்மார்களுக்கு என் நிலைமை இருக்கும் கண்டிப்பா. இப்படியே போக வேண்டியதான். சரிக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இதுதான் நம்மளோட காலை சாப்பாடு, வேற ஒண்ணும் கிடையாது. சாப்பிட்டுட்டு இன்னொரு வேலை இருக்கு, அதையும் முடிச்சுட்டு பாக்க. அவ்வளவுதான்ப்பா. பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமும் வேலைதான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, டீ போட்டு கொண்டிருக்கிறேன். இது வந்து எனக்கும் என் சின்ன மாமியாருக்கும் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட பெரிய மாமியாருக்கு வந்து ஆவாரம் பூ போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். இது ஏன் அப்படின்னா சுகர், எல்லாம் சுகர் பேஷண்ட், அதனால அவங்களுக்கு இதை கொதிக்க வச்சிருக்கேன். இப்பதான் ஆஃப் பண்ணேன். நமக்கு டீயை குடிச்சிட்டு அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து மிச்ச சொச்சம் கலந்தது. அந்த பிரெட் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்த ரைஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சாப்பாட்டுக்கு வந்து என் கணவருக்கு என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல வந்து ராகி மாவு வச்சுக்கோங்க. இந்த ராகி மாவை போட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறுனுச்சுன்னா நம்ம தோசை சுடும் போது ஒரு 2 கரண்டி மாவு இதுல போட்டு அதுல வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் ஜீரகம், முருங்கைக்கீரை அதெல்லாம் போட்டு அப்படியே அடை மாதிரி தட்டி வச்சுட்டோன்னா அவங்க சூப்பரா சாப்பிடுறாங்க. இன்னைக்கு வந்து சட்னி அரைக்கிற வேலை இல்லை. காலையிலேயே சட்னி அரைச்சேன்னா அவ்வளவுதான். காலை சாப்பாடும் இதோட ஓவரு. இருக்கிற சாப்பாட்டுல வந்து ரசம் இருக்கு, அதை ஊத்தி அத்தைக்கெல்லாம் கொடுத்துருவேன். அவ்வளவுதான். இதோட வந்து சிறப்பா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தயவு கூர்ந்து பாக்குறவங்கள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாட் சப்ஸ்கிரைபர் தான் அதிகமா இருக்கீங்க பாருங்களேன். கீழே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியா தான் பாக்குறீங்க. நம்ம வீடியோ எப்போதுமே வந்து ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்கும். அதாவது கிச்சனுக்குள்ள வர
பண்ணும் போது நம்ம மனசை வந்து அப்படி சொங்கி மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது, செய்யற நம்மளுக்கும் நல்லா இருக்காது. ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை அந்த வேலை செய்யுது போல இருக்கு அப்படின்னு தான் தோணும். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால உங்கள்ட்ட அப்படி ஸ்ட்ரைட்டா பேசிக்கிட்டு வேலை பாக்குறேன். அப்படி இல்ல அப்படின்னா மொபைல்ல எடுத்து 90s கிட்ஸ் சாங் அப்படின்னு போட்டேன்னா அது பார்த்தா குங்கு குங்குன்னு ஓடும் பாட்டு. நான் தகடி புகடின்னு செஞ்சு முடிச்சிருவேன். இதோட ஒரு 1/2 மணி நேரத்துலயே செஞ்சு சமையலை முடிச்சிருவேன். கண்டிப்பா அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. செய்யும் வேலையை விரும்பி செஞ்சாதான் நம்மளுக்கும் அலுப்பு தெரியாது. சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளையாட பார்க்கலாம். டாடா.